வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு வீக்லி ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அடுத்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், ஸோ அக்டோபர் 27லேருந்து 31 வரைக்கும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த அனாலிசிஸை நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு வீக்லி அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசுவோம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனை பற்றி நமக்கு பேசும்போது நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, டே அண்ட் வீக்லி, ஸோ 3 டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மார்க்கெட்டில் அடுத்த வாரத்துக்கான சப்போர்ட் என்ன, அடுத்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னங்கிறது. அண்ட் இதை வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட்டில் இருக்கிற நியூஸ் என்ன, குளோபல் நியூஸ் ஏதாவது முக்கியமானது இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஎஸ் மார்க்கெட்டையும் கிஃப்ட் நிஃப்டியும் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீக் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை எண்ட் ஆஃப் த டே நமக்கு இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாம் 3:30க்கு க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்காக மேலே போயிருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த வீக்கெண்டில் கிஃப்ட் நிஃப்டி எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அடுத்த வாரம் எந்தெந்த முக்கியமான நியூஸ் இருக்குது, மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு வீக்லி ரிப்போர்ட் அப்படிங்கிறனால நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனை டேல பார்க்க மாட்டோம். போன வாரம் முழுசா நமக்கு என்ன நடந்திருக்கு, போன வாரம் நமக்கு 2 நாள் லீவு தான் மார்க்கெட்டு. பட் இருந்தாலும் 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு 24ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி பிஹேவ் ஆயிருக்குன்னு நமக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு கேண்டிலில் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்த மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், நமக்கு வந்து நீங்கள் கேண்டில் ஸ்டார்டிங்கில் இல்லைனா மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிருக்கேன். இதே இது நான் 3 மினிட்ஸில் வச்சாலும் சரி, 1 மினிட்லேயே நமக்கு வச்சு பார்க்கலாமே. ஸோ 1 மினிட்ல வச்சாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிலாக இருந்துச்சு. எல்லா டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லையுமே நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி, 24ஆம் தேதி காலையில் 1 மினிட்லேயே நமக்கு ஸ்ட்ராங்கான கேண்டில் இருந்துச்சு. அப்போது இந்த 1 மினிட்ல கேண்டில் ஓப்பனிங், இந்த கேண்டில் ஏன் ரெட்டாக இருக்குன்னா, ஓப்பனிங் இங்கே இந்த இடத்துல, க்ளோஸ் ஆனது இந்த இடத்துல. ஸோ அப்படிங்கிறனால அதுக்கு முந்தின நாள் க்ளோஸ் ஆன இடத்துல இருந்து இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் இருக்கு. க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து பார்த்தோம்னா 54 பாயிண்ட்ஸ். அப்போது நம்ம சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் தான் இருந்துச்சு. அண்ட் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் தான் நம்ம ஒரு எதிர்பார்த்தோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 72 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால நம்ம ஒரு 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் எதிர்பார்த்தோம். ஸோ ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருந்திருக்கு. இது வந்து நிஃப்டி 50 மட்டும் கிடையாது, சென்செக்ஸும் கன்சாலிடேஷன் தான். அதே மாதிரி நம்மளோட பேங்க் நிஃப்டியும் கன்சாலிடேஷன் தான். ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது 24ஆம் தேதி மார்க்கெட் வந்து 26,000லேருந்து அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி 25,700 வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு ஓப்பனிங்கே நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் ஆன 84,500 கிட்ட ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கிருந்து யாரோ கமெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, மார்க்கெட் இன்னைக்கு கால் ஆப்ஷன் போகுமான்னு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. அப்போ மார்க்கெட் ஓப்பனிங்கில் ரெசிஸ்டன்ஸை கிராஸ் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகும்னு. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வந்துருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்செக்ஸில் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு. அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டியில் ஓப்பனிங்கே நமக்கு வந்து 58,200, அதாவது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 58,200 கிட்ட மார்க்கெட் தொடங்கி அங்கேருந்து மார்க்கெட் வந்து 57,600 வரைக்குமே மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருந்துச்சு. அப்போது நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பக்கம் தான் மார்க்கெட் வந்துச்சு. ஆனால் என்ன எதிர்பார்த்தோம்னா, மார்க்கெட் இன்னைக்கு காலையில், அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன்ஸ் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு 21ஆம் தேதி வந்து மார்க்கெட் வந்து ஒரு முகூர்த்தம் ட்ரேட் இருந்துச்சு. அந்த ஒரு 1.5 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் ட்ரேடு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவாக தான் மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஓவராலாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்குன்னு தான் சொல்லலாம். சென்செக்ஸாக இருக்கட்டும், போன வாரத்தை கன்சிடர் பண்ணும்போது, அதாவது தீபாவளி வாரம் 20ஆம் தேதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி, ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து மேலே போனாலும் எண்ட் ஆஃப் த டேயில் நமக்கு வந்து மார்க்கெட் எந்த இடத்துல இருந்துச்சோ அந்த இடத்துக்கு தான் நமக்கு வந்து நிஃப்டியும் சென்செக்ஸும் பார்த்தோம். அதே மாதிரி நிஃப்டியும் இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரி க்ளோஸ் டு இந்த இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ஒரு டாஜி வீக்லி கேண்டிலாக ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு
இருந்துச்சு. ஸோ இது வந்து 3 இண்டெக்ஸஸ்லயுமே அப்படிதான் நடந்திருக்கு. அதே மாரி நம்ம இப்போ டீட்டெயிலான பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, வருகின்ற வாரம் நமக்கு முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து 24ஆம் தேதி நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 28ஆம் தேதியிலிருந்து நமக்கு பார்த்தோம்னா 27ஆம் தேதி எந்த நியூஸும் இல்ல. ஸோ 8, 9, 30, 31 இதுதான் நமக்கு 4 நாள். இந்த 4 நாள்ல பார்க்கும்போது நமக்கு முக்கியமான டெசிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் தான் இருக்கு. ஸோ இது என்னன்னா, நமக்கு வந்து இந்த ஃபெடரல் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து யுஎஸ் மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னா, பாரோயிங்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். அதாவது ஒருத்தவங்க கடன் வாங்குறாங்க. ஒரு பேங்க்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் பேங்க்லேருந்து இப்போ நமக்கு இந்தியன் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க்லேருந்து கடன் வாங்குதுன்னு வச்சுக்கோமே. அப்போ அந்த கடன் வாங்கும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ரிசர்வ் பேங்க் தரும் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து யுஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு பாலிசி. ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பையிங் பவர் அதாவது பாரோவிங் பவர். அப்போ நமக்கு வந்து ஒரு பேங்க் வந்து கம்மியான வட்டிக்கு வந்து லோன் தராங்கன்னா நான் அதிகமாக வட்டி வாங்குவோம்ல, அதிகமாக காசு லோன் வாங்குவோம்ல, அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் அதாவது இன்ஃபியூஷன் சொல்லலாம், மணி இன்ஃபியூஷன் வந்து கொஞ்சம் அதிகமாகும். லோன்ஸ் எல்லாம் குறையும் போது, லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையும் போது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து போகும். ஸோ அதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனும் மார்க்கெட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன் மட்டும் முக்கியம். அண்ட் இது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதன்கிழமை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கே வந்து மீட்டிங் நடந்துருச்சு தான். ஸோ 24ஆம் தேதி எண்ட்லேயே யூஎஸில் ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஆனால் டெசிஷன் வந்து பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணுறது புதன்கிழமை தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர். அப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர்னா என்னன்னா, நமக்கு வந்து அடுத்த வாரம் எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து ஏன்னா இது வந்து பப்ளிக் செக்டர்ஸ் கம்பெனிங்கிறனால எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த குவார்ட்டர் அதாவது ஒரு வருஷத்தை 4 குவார்ட்டராக பிரிச்சிருவாங்க 3 மாசமா. 2வது 3 மாதம் முடிஞ்சப்போ எவ்வளோ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறத சொல்லணும். அதுதான் ஸ்டாக் ரிசல்ட்ஸ். ஸோ அப்போ நமக்கு திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இந்த 4 நாள்லேயே பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் நமக்கு கொஞ்சம் முக்கியமான நாள். ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிஸான இந்தியன் ஆயில் கார்பரேஷன், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட இன்ஃபோசிஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வாரம் திங்கக்கிழமை நமக்கு முக்கியமானது. அதே மாதிரி நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்க்கும்போதுமே அதானியோட 2 ஸ்டாக்ஸ் வருது. அதானி கிரீன் எனர்ஜிஸ் வருது, அதானி டோட்டல் கேஸ் வருது. இதை தாண்டி நமக்கு ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல்ஸ் வருது. ஸோ இவங்க வந்து ஜப்பான் அண்ட் இந்தியன் கம்பெனிஸோட கொலாபரேஷனில் தான் ஜிண்டால் ஸ்டீல்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிப்பான் ஸ்டீல்ஸும் கூட சேர்ந்து தான் இவங்களோட ஸ்டாக் இருக்குது. அப்போது ஜிண்டால் ஸ்டீல்ஸ் வந்து முக்கியமானது ஒரு மெட்டல்ஸில். அடுத்து நமக்கு மோட்டார்ஸில் பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வருது. ஸோ மீதி எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை விட இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டாக்ஸ். டிவிஎஸ் இருக்குது செவ்வாய்க்கிழமை வந்து நமக்கு நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட ஸ்டாக்ஸும் அதானியோட 2 ஸ்டாக்ஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிண்டால் ஸ்டீல்ஸோட ஸ்டாக்ஸ் இருக்குது. புதன்கிழமை முக்கியமாக நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செயில் அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க, அவங்களோடது வருது. ஸோ ஜிண்டால் ஸ்டீல்ஸ்க்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் வந்து ரெண்டுமே க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவரத்னா கம்பெனியான பிஹெச்இஎல் இருக்குது, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் இருக்குது, இதெல்லாம் ரிசல்ட்ஸ் வருது. இதை தாண்டி முக்கியமானது அப்படின்னா கோல் இந்தியாவும் அதே மாதிரி லார்சன் அண்ட் டர்போ எல்என்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமானது என்னென்னா எல்என்டி வந்து நம்ம சென்னை கம்பெனி. ஸோ எல்என்டி வந்து ரொம்ப ரொம்ப நம்ம சவுத் இந்தியன் கம்பெனின்னே சொல்லலாம். அதை விட சொல்லணும்னா தமிழ்நாட்டோட கம்பெனின்னே சொல்லலாம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் சென்னையில் தான் இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக பாம்பே, பெங்களூர்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க, ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்படி இல்லைனாலுமே எல்என்டி இஸ் நம்ம தமிழ்நாட்டோட கம்பெனி தான். ஸோ அப்படிங்கிறனால இதோட பவர்ஸ் எல்லாம் நமக்கு வருது. ஸோ இதோட ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு வரப்போகுது. வியாழக்கிழமை நமக்கு பார்க்கும்போது ஐடிசியும், ஆதித்யா பிர்லா அண்ட் டிஎல்எஃப். ஸோ இந்த 3 டிஎல்எஃப்ங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ இதெல்லாம் நமக்கு வரப்போகுது. அடுத்து நமக்கு கெமிக்கல்ஸில் பார்த்தோம்னா பெடிலைட் அதாவது நம்மளோட ஃபெவிகாலோட பேரண்ட் கம்பெனி இருக்குது பாருங்கள், அவங்களும் நம்ம பேட்டரிஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸைடும் அண்ட் ஃபார்மாவில் சிப்லாவும். ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்களோ அது அதே மாதிரி நீங்கள் வந்து மிட் கேப்லேயோ இல்லை ஸ்மால் கேப்லேயோ இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்தமான கம்பெனிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ வந்து சொல்கிறேன். சில பேர் வந்து பேங்க் நிஃப்டி மட்டும் பண்ணுவாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் பார்ப்பாங்க, சில பேர் வந்து சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து சொல்கிறதுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாம் எதுக்கு சம்மந்தமாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை வந்து முக்கியமான ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தோன்னா நமக்கு மாருதி அண்ட் சுசுகி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்து வந்து கெயில் இந்தியா. கெயிலுனா நேச்சுரல் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதுதான் கெயிலு. அப்போ இது வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குது. அது கூடயே பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியமும் வருது. ஸோ இதை தாண்டி முக்கியமான கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் இருக்கிறது கோக்ரேஜோட கன்சியூமர் ப்ராடக்ட்ஸும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட
பேங்க்ல வந்து பேங்க் ஆஃப் பரோடாவும் தான் நமக்கு வந்து முக்கியமான ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் அடுத்த வாரத்துக்கு நமக்கு வந்து ஸ்டாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றது. அப்படி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா நாளுமே நமக்கு வந்து மார்க்கெட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்து நம்மளோட ஹாலிடே கேலண்டர் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஹாலிடே கேலண்டர் ஏனோ நமக்கு தெரியல. சென்சிபிள்ஸ் லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு போதுமான அளவு பார்த்துட்டோம். அதனால நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கான ஹாலிடே எதுவும் கிடையாது. அடுத்த வாரம் 5 ட்ரேடிங் செஷன்ஸ் ஃபுல்லா இருக்குன்னு சொல்லலாம். நவம்பர் 5ஆம் தேதி தான் குருநானக் பர்த்டேக்காக நமக்கு லீவு. அது வரைக்கும் நமக்கு லீவ் இல்ல. இப்போ நம்ம பிரைஸ் ஆக்ஷனை பார்க்கலாம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி போன வாரம் இருந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட்ல நம்ம வந்து புதுசான ஒரு லைன்ஸும் புதுசான ஒரு இதுவும் போடலாம். லைக் நம்மளோட லெவல்ஸும் போட்டு வைக்கலாம். ஸோ இது வந்து நான் யூசுவலாக ஒரு மந்த்லி பண்ணிடுவேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீக்லியே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ரொம்ப சில இம்பார்ட்டண்ட்டான ஆல் டைம் ஹை இது வந்து இந்த 26,250ங்கிறது ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ அந்த ரேஞ்ச் மட்டும் நான் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட முக்கியமானது. அதே மாதிரி இந்த 24,670ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அதனால அதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸ்லேயே நம்ம எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சென்செக்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எல்லாமே வந்து நம்ம சார்ட்டை கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹாலிடே கேலண்டர் பார்க்கும்போது நமக்கு வந்து நவம்பர் 5ஆம் தேதி குருநானக் ஜெயந்திக்கான லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர் 25 தான் கிறிஸ்மஸ்க்கு லீவு. ஸோ இந்த வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் 2 லீவ் மட்டும்தான், நவம்பர் 5ம் டிசம்பர் 25ம். ஸோ இதுக்கு நடுவில் மார்க்கெட் எந்த பிளான்டு ஹாலிடேவும் இல்லைங்கிறது தான் நமக்கு முக்கியமானது. அப்போ எக்கனாமிக் கேலண்டர் நமக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து யூஎஸோட ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் கேலண்டர் ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே இந்த வாரம் வந்து முக்கியமான நிறைய ஸ்டாக்ஸ் வருது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் கேர்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாவோ இல்லை வந்து அதை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாவோ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு வருவோம். அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி 50 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ இந்த நிஃப்டி 50ல் நம்ம வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா 20லேருந்து 24 இந்த வாரம் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னு. இப்போ நான் வீக்லி போகிறேன். அப்போ இந்த வீக்லி போகும்போது நம்மளோட இப்போ தெரியுது நான் வந்து இதனால தான் இந்த இடத்துல நான் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இது ஆல் டைம் ஹைங்கிறனால தான் நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் 26,250ங்கிறத. ஓகே, அதே மாதிரி இது வந்து ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இது ஏன் முக்கியமான சப்போர்ட்டுங்கிறத நான் மறந்துட்டேன். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஜூலையில் மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சுனால நான் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரைஸ் பையிங் ரேஞ்ச். ஸோ அதனால இதை நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அப்போது நம்ம போன வாரத்தோட கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு டாஜி கேண்டிலாக தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அப்போ இந்த போன வாரம் கேண்டிலில் நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மார்க்கெட் வந்து இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் 20ஆம் தேதின்னு நினைக்கிறேன் நமக்கு தமிழ்நாட்டில் தீபாவளி அன்னைக்கு. அப்போது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இதோட விக்கில் போய் நான் இந்த இடத்துல வச்சேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட். அப்போது இதுக்கப்புறம் மார்க்கெட் நமக்கு போகிறதுக்கு ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 26,250. அந்த 250ங்கிறத நான் வந்து மார்க் பண்ணியிருந்தது 26,250. அதுக்கு அடுத்துன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முன்னாடி இருக்கிற ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வந்து முக்கியமானது. அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 26,200. இது நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும் எப்படி அதை நம்ம லெவல்ஸை கண்டுபிடிக்கிறோங்கிறது. ஸோ இப்போ இந்த லெவல் மார்க்கெட் போயிருக்கு. இதுக்கு மேலே ஹிஸ்ட்ரியில் அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே இருக்கிற லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ அப்படிங்கிறனால அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ்ன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது 26,250 26,250யும் அதே மாதிரி 26,200 தான் நமக்கு இருக்க அடுத்த வாரத்துக்கு இருக்கிற முக்கியமான நமக்கு வந்து இருக்கிற சப்போர்ட் ரேஞ்சஸ்ன்னு நமக்கு சொல்லலாம். ஸோ இது நமக்கு வரைஞ்சு காமிக்கிறதே எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறது தான் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம். சும்மா வந்து லெவல்ஸ் எல்லாம் கொடுக்காம இது நமக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம். அதனால இந்த 2 தான் நிஃப்டியை பொறுத்தளவு முக்கியமான ரேஞ்ச். அப்போ இப்போ சப்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல நமக்கு பார்த்துட்டோம். இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், வீக்லி ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் எங்கே கீழே விழுந்தால் நல்லதுன்னு. அப்போது நமக்கு மார்க்கெட்டோட டவுன் சைட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கு இந்த முதல் வாரத்தோட ப்ரீவியஸ் லோ தான் நமக்கு முக்கியமான கேண்டில். ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நம்ம ஒரு லைன் வரைஞ்சிடலாம் மார்க்கெட் விச் இஸ் லைக் 25,790. அப்போ நான் வந்து
25,790 25,790 தானே இருக்கு இங்கே, கரெக்ட். அப்போ நான் 25,800 எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 10 ரூபாய் சேர்த்து இந்த லெவலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போச்சுன்னா இதுக்கு அடுத்த லோ எங்கே இருக்குது, நமக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு இருக்கிற செகண்ட் சப்போர்ட். ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற செகண்ட் சப்போர்ட். இது ஏன் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட் விச் இஸ் க்ளோஸ் டு 25,700. ஸோ இதுதான் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மார்க்கெட்டில் இதுதாங்க. ஸோ இப்போ அடுத்த வாரத்துக்கு முக்கியமான லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 25,800க்கு மேலேயோ இல்லைனா 25,900க்கு மேலேயோ ஓப்பன் ஆச்சுன்னா 26,200 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸும் 26,250 வந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸுமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா 25,800ம் 25,700ம். இதே இது நான் வந்து டேல பார்க்குறேன். அப்போ நான் டேல பார்க்கும்போதுமே நமக்கு தெரிகிறது என்னென்னா போன வாரத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 23ஆம் தேதி போயிருக்கு விச் இஸ் க்ளோஸ் டு 26,200. அதே மாதிரி லோவஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் 25,700. ஸோ அப்போது இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அடுத்த வாரத்துக்கு. இதே இது நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் நமக்கு வந்து கிளியரான பொசிஷன்ஸ் தெரியும். இதுதான். ஸோ இப்போ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து இது ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இல்லை இது ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்கும். இன்கேஸ் கீழே ட்ராப் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 25,700 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தாலும் 26,000ல் தான் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிறையா பேர் நம்புகிறாங்க மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி 26,000 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 26,000ங்கிறத நான் வந்து ஒரு கோடு போட்டு வைக்கிறேன். பட் இது வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கு வந்து ஒரு டேஷ்டு லைனாக போட்டு வைக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு லெவல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் விச் இஸ் க்ளோஸ் டு 26,000. ஸோ இது வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக கிடைச்ச டேட்டா. அப்போது நிஃப்டி பொறுத்தளவு இந்த மாதிரி நமக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸும் மேலே 2 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நமக்கு இருக்கிற ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து நிஃப்டி 50ல் அடுத்த வாரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற முக்கியமான லெவல். அண்ட் எப்படி நம்ம இந்த லெவலை கண்டுபிடிச்சோன்னு நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல சென்செக்ஸ்க்கு வீக்லி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வீக்லி இந்த சென்செக்ஸ் வந்து வீக்லி நமக்கு போனது இந்த வாரம் டாஜி கேண்டில் தான். ஏன்னா நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட்டில் பார்க்கலாம். அப்போது இந்த கேண்டலுக்கு ரீசெண்டான ஹை என்னன்னு பார்த்தோம்னா 85,850. ஸோ அதை தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் 85,850 இதுதான் நமக்கு இருக்கிற முக்கியமான ரேஞ்சான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போது இதுவும் நிஃப்டி 50 மாதிரியே நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்லேருந்து படம் வரைஞ்சோன்னா இந்த கேண்டிலோட டாப் வரைக்கும் வருது. கொஞ்சம் இதுதான் நேர் பிடிச்சோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ப்ரைஸ் ஆக்ஷன் வேலை செஞ்சுருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு திஸ் இது. ஸோ 100% இருக்காது. ஏன்னா நமக்கு வந்து ஆப்ஷனில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதுவும் சென்செக்ஸ்லாம் 100 பாயிண்ட்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ஒரு வேலிடான ரேஞ்ச். ஸோ இப்படி தான் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் வேலை செய்யுது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நியரஸ்ட் ஹையஸ்ட் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இது. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 85,200. இது நம்ம ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து 85,200 ஏற்கனவே போன வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 85,200 தான் நமக்கு இருக்கிற செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து மார்க்கெட் அடுத்த வாரம் எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து 85,200ம் 85,850 மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது பாஸ்ட்டில் போய் எந்த இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனால் சப்போர்ட்டுக்கு நமக்கு பார்க்கும்போது பக்கத்துலேயே ரொம்ப தூரம் போக வேணாம். இதுக்கு பக்கத்தில் எங்கே வந்து லோவஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நமக்கு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வாரத்தோட லோவஸ்ட் பாயிண்ட் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து இது. அடுத்து நமக்கு அடுத்து வந்து இது. ஸோ இது வந்து நான் யூஸ்வலாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருவேன். ஸோ தட் நமக்கு வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ இதில் ரெட் கலரில் நம்ம மார்க் பண்ணிடலாம், இல்லை ஆரஞ்சு கலரில் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் என்னென்னா 84,200. அதை நான் மார்க் பண்ணிடுறேன். அப்போ நமக்கு இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரேஞ்சஸ் 84,200ம். அதே மாதிரி மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83,900ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ 83,900ம்.
அண்ட் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் பெய்டு வெர்ஷன் இல்லைன்னு சொல்லி. ஸோ அதனால் நான் ஒரு 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் ஃப்ரீ வெர்ஷன் வச்சு தான். அண்ட் நமக்கு மோஸ்ட்டாக ப்ரோக்கர் சைடில் எல்லா இண்டிகேட்டர்ஸும் கிடச்சிரும். மார்க்கெட் ஈஸியாக லைவ் அப்டேட்டும் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து ப்ரோக்கர் சைட்டில் தான் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நமக்கு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணாவே நமக்கு வந்து என்னென்னலாம் இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணலாமோ முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம இந்த சைட் வச்சு இல்லைனா இதை வச்சு தான் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரோக்கர் சைட்லேயே நீங்கள் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அதாவது நம்மளோட ட்ரேட் வியூக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷனில் தான் பண்ணுறோம். மார்க்கெட்டில் பெய்டு வெர்ஷன் இல்லைங்கிறத நான் வந்து ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால தான் நிறையா நமக்கு ஆட்ஸ் வருது. அப்போது நமக்கு சென்செக்ஸை பொறுத்தளவு அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ரேஞ்சஸ்ன்னு பார்த்தோம்னா 85,850யும் 85,200ம் ரெசிஸ்டன்ஸும் 84,200ம் 83,900 தான் நமக்கு இருக்கிற சப்போர்ட். அண்ட் இந்த சப்போர்ட்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது எந்தெந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா புட் ஆப்ஷன் சைடு நமக்கு அட் த மணி இதுதான். ஸோ அட் த மணிலேருந்து புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக க்ரோத் இல்லை. கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா 84,500ம் அதே மாதிரி 85,000ம் நல்லா க்ரோத் இருந்திருக்கு. ஸோ அப்போது 84,500 எங்கே இருக்குது நமக்கு? ஸோ 84,500க்கும் 85,000க்கும் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு சான்சஸ் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து 85,000 வரைக்கும். அண்ட் இதோட கலரை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு க்ரீனாக வச்சுக்கலாம். ஸோ தட் நமக்கு கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் போகிறதாக இருந்துச்சுன்னா இதுதான் லெவல்ஸ். அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு நமக்கு போகிறதாக இருந்துச்சுன்னா இதுதான் லெவல். அதே மாதிரி நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக கிடச்சனால நம்ம வந்து இதுக்கு வேறு கலர் வச்சுருக்கோம். ஸோ மேபி இந்த இடத்துல இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக கிடச்ச டேட்டாஸ். அதே மாதிரி இந்த இடத்துல 85,000. அப்போது நமக்கு வந்து இன்டர்மீடியட்டான 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது 84,500ம் 85,000ங்கிறது. ஸோ அப்போது அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ப்ரைஸ் லெவல்ஸ் இதுதான். ஸோ சென்செக்ஸ்க்கு அடுத்து நமக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் நம்மளோட அந்த பேங்க் நிஃப்டியில் நான் வந்து ஈஸியாக நம்ம மார்க் பண்ணிடலாம். எப்படின்னா நமக்கு வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் இந்த வாரம் தான் ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிருக்கு. அதை நம்ம கவனிச்சுக்கணும். ஸோ இந்த வாரம் ஹையஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறனால அடுத்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்த ரேஞ்சை நான் வந்து டீட்டெயிலாக மார்க் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்கான முக்கியமான ரேஞ்ச். அப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை வரும்போது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடாமல் ஒரு ட்ரெண்ட் லைன் இல்லைனா ஒரு ரே வரைஞ்சிருவேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு வந்து எப்போ டெலிட் பண்ணுறோமோ அது வரைக்கும் மார்க்கெட்டில் இந்த இருக்கும். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரேன்னு வரையும் போது நமக்கு வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃபினிட்டியாக நமக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம மார்க்கெட்டில் பின்னாடி போனாலும் இந்த லைன் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் ஆல் டைம் ஹைங்கிறனால நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 58,600 தான் நமக்கு இருக்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸ். 58,600ம் அதே மாதிரி நமக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 57,800 தான் நமக்கு இருக்கிற அடுத்த ஒரு சப்போர்ட்டான ரேஞ்ச். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு ஆல் டைம் ஹை இதுதான் அப்படிங்கிறனால நமக்கு ப்ரீவியஸான ஒரு முக்கியமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லாதனால பேங்க் நிஃப்டியோட வாலடைலிட்டியும் கம்மிங்கிறனால அடுத்த வாரத்துக்கான ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 57,800ம் 58,600ம் தான் பேங்க் நிஃப்டிக்கு இருக்கிற இது சப்போர்ட் ஆகும், இது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் வேலை செய்யும். அங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டும் வரும். எனக்கு தெரிஞ்சு பேங்க் நிஃப்டி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டோம், வீக்லி டெய்லி அண்ட் நம்மளோட இன்ட்ராடேவும் நமக்கு பார்த்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஒரு 3-4 மந்த்ஸாக ஸ்ட்ராங்காக ஒபே பண்ணாதனால நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. ஸோ அதனால தான் நான் பேங்க் நிஃப்டியை பற்றி பேசல. அதே மாதிரி நம்ம வந்து நியூஸை பற்றியும் பேசணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸில் எக்கனாமிக் நியூஸ் ஏதாவது இருக்கா, ஸ்டாக் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட் ஹாலிடே இருக்கான்னு பார்த்தோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி அண்ட் யூஎஸ் மார்க்கெட். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி போன வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மேலே இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் நமக்கு வந்து 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு பாருங்கள். 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் தான் புஷ் ஆகிருக்கு மேலே. அப்படிங்கிறனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்கான ஒரு இண்டிகேஷன் கிடையாது. மேபி நமக்கு திங்கக்கிழமை ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட S&P 500 24ஆம் தேதி ஸ்ட்ராங்கான க்ரோத்தில் தான் இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் வந்து ஒரு க்ரோத் போயிருக்கு. அதே மாதிரி நாஸ்டாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத் இருந்திருக்கு, டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும். அப்போது இது வந்து நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் திங்கக்கிழமை ஒரு கேப் அப்க்கு
வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா என்னங்கிறது திங்கக்கிழமை நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தா தெரியும். ஸோ நம்ம திங்கக்கிழமை ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டீட்டெயிலாக கேப் அப் எதுவும் சான்ஸ் இருக்காங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி உங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.